அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சொந்த தொழிலில் கொடிக்கட்டி பறக்கும் ஜாதகர் யார்? சொந்த தொழிலில் யார் வந்து சக்ஸஸ் பார்ப்பாங்க? சொந்த தொழிலில் வந்து பண்ணி அதிகமாக பெரிய ஒரு செல்வந்தராகக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கும்? அந்த எப்பேற்பட்ட அந்த ஜாதகர் வந்து எந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்வாங்க? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிரகநிலைகள்லாம் எப்படி இருக்கும்? எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சொந்த தொழிலில் கொடிக்கட்டி பறக்கும் ஜாதகர் யார்? சொந்த தொழிலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மனுஷங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சொந்த தொழில் பண்ணிட முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அமைப்பு இருக்குது. கடவுள் வந்து ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விதமாக டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி படைச்சிருக்காரு. அப்போ வந்து எல்லாருமே சொந்த தொழில் பண்ணிட முடியுமான்னு பார்த்தோம்னா பண்ண முடியாது. எல்லாருமே வேலைக்கு தான் போக முடியுமா பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாதுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க. ஒரு சில பேரில் பாருங்கள், சொந்த தொழில் ஆரம்பித்து படாதபாடு பட்டுருவாங்க. சொந்த தொழில் ஆரம்பித்து அப்படியே உடனே வாங்கி பேங்க்கில் லோன் வாங்கி சொந்த தொழில் ஆரம்பிப்பாங்க. கடன் மேலே கடனாக போகும். சொந்த தொழில் ஜெயிக்கவே முடியாது. இவங்களும் எவ்வளவோ போராடுவாங்க, முன்னேறதுக்காக எவ்வளவோ உழைப்பு போடுவாங்க, என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, ஒன்றுமே நடக்காது. ஒரு சில பேர்லாம் பாருங்கள், சின்னதாக முதலீடு போட்டிருப்பாங்க. சின்னதாக முதலீடு போட்டு ஒரு மினிமமாக ஒரு அளவாக ரொம்ப ஒரு குறைவான தொகையை போட்டு முதலீடு போட்டு சொந்த தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு 3 மாதம் 4 மாதத்துலேயே கொடிக்கட்டி பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. தொழில் வந்து அப்படி சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு காரணம் அவங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களோட தன்மை தான், கிரகங்களோட அமைப்பு தான். இப்போ வந்து சொந்த தொழில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, சொந்த தொழில்னாலே வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடம் தான். இப்போ 10ஆம் அதிபதி ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி நல்லா இருந்து 10ஆம் இடத்துல சுபகிரகத்தோட தொடர்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜாதகர் வந்து சொந்த தொழில் பண்ணுறதுக்கு ஒரு தகுதியான ஒரு அமைப்புள்ளவராக கண்டிப்பாக இருப்பார். சொந்த தொழிலை ஒரு தாராளமாக பண்ணலாம், அதில் சந்தேகமே கிடையாது. இப்போ உதாரணமாக வந்து பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது மகர லக்னம், இப்போ மகர லக்னத்தை எடுத்துட்டோம்னா ஒரு சில பேர் மகர லக்னத்தில் பிறந்திருப்பாங்க. சுக்கிர திசை வரும். அந்த சுக்கிரன் வந்து பாருங்கள், ஒரு சில பேருக்கு 10ஆம் இடத்துலேயே சம்மந்தப்பட்டிருக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதி மகர லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி சுக்கிரன் தான். அவர் 10ஆம் இடத்துலேயே இருப்பார். ஒரு சில பேருக்கு 11 கூட இருப்பார். 10ல் இருந்தாலும் நல்லது தான், 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான். 9ஆம் இடத்துல இருந்தாலும் சுக்கிரன் வந்து யோகத்தை செய்யும். அப்போ சுக்கிர திசை வந்துட்டாலே இந்த மகர லக்னக்காரங்களுக்கு சொந்த தொழிலில் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கண்டிப்பாக உருவாக்கிடும். ஆனால் சுக்கிரன் வந்து கெடாமல் இருக்கணும், கெட்டு போகாமல் இருக்கணும். ராகுவோடையோ உங்களுக்கு சனியோட சேர்க்கையில் மட்டும் இருக்கவே கூடாது சுக்கிரன். அந்த யோகத்தை வந்து அப்படியே கம்மி பண்ணிடுவார். இப்போ மகர லக்னக்காரங்களுக்கு சுக்கிர திசை வந்து சுக்கிரன் 10ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசியில் இருந்துச்சுன்னா கொடிக்கட்டி பறப்பாங்க. அந்த சுக்கிர திசையில் 20 வருஷம் ஜாதகர் வந்து வாழ்க்கையை எண்ணி பார்க்க முடியாத அளவு கோடீஸ்வரனா, ஒரு ஆடம்பர வாழ்க்கையாக, ஒரு உல்லாச வாழ்க்கையாக, ஒரு என்னென்ன அனுபவிக்க முடியுமோ ஒரு மனுஷன் அத்தனையுமே அந்த சுக்கிர திசையில் அனுபவிப்பாங்க. நல்ல ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு அமையும். இதே மாதிரி வந்து மீன லக்னக்காரங்களுக்கு அதே மாதிரி தான். குரு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி குரு. அந்த 10ஆம் அதிபதி குரு வந்து கெட்டு போகாமல் இருந்து 10ஆம் அதிபதி குரு வந்து 9ஆம் இடத்துல இருந்தால் கூட சொந்த தொழில் அமையும். 10ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க கூட சொந்த தொழில் அமைச்சுக்குவாங்க. 10ல் குரு இருந்தால் பதவி பறிப்போகும்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. இப்போ மீன லக்னக்காரங்களுக்கு 10ல் குரு இருந்து சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அமைப்பு, அந்த நிறைய விஷயங்கள்லாம் அந்த 10ஆம் இடத்தோட சம்மந்தப்படுறதுனால, அந்த குரு சம்மந்தப்படுறதுனால, இல்லை சுபகிரகங்களோட தொடர்பு 10ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக தொழிலை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதே மாதிரி மிதுன லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி குரு. அந்த 10ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு 11ல் இருப்பார். ஒரு சில பேருக்கு குரு திசையே வரும். 16 வருஷம் தொழிலில் கொடி கட்டி பறப்பாங்க. அதே மாதிரி கன்னி லக்னக்காரங்களுக்கு புதன் 10ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் 10ஆம் இடத்துல இருந்து அல்லது 11ஆம் இடத்துல கடகராசியில் இருக்கலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துலையும் சம்மந்தப்படலாம். கன்னி லக்னக்காரங்களுக்கு புதன் எங்கே இருப்பார்? உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனுசுக்கு வந்துடுவார், 4ஆம் இடம். இப்போ அந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தொழிலில் கொடி கட்டி பறப்பாங்க. ஏன்னா 10ஆம் இடத்தை புதன் பார்க்கும். 10ஆம் அதிபதி நல்லா இருக்கணுங்க. எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் 10ஆம் அதிபதி கெட்டு போகக்கூடாது. 10ஆம் அதிபதி மறைமுக ஒரு 6, 8, 12 போய் மறைஞ்சோ, இல்லை பாவகிரகங்களோட சேர்க்கை ஏற்பட்டோ, சனியோடையோ ராகுவோடையோ இந்த செவ்வாயோட தொடர்பு ஏற்பட்டோ, 10ஆம் அதிபதி அஸ்தமனம் ஆனாலோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அவர் ஜாதகர் வந்து சொந்த தொழில் ஆரம்பித்தா கூட அவங்களால நீடிச்சு அந்த சொந்த தொழில் நிலைக்க முடியாது. ஒரு சில பேரில் பாருங்கள், சொந்த தொழில் ஆரம்பிப்பாங்க,
ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிலைச்சி இருக்க முடியாது. 3 வருஷம் 4 வருஷம் ஓடும், கடன்லேயே வாழ்க்கை ஓடும். மறுபடியும் சொந்த தொழிலெலாம் லாக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வேலைக்கு வருவாங்க. இதெல்லாம் பாருங்கள் அவங்க ஜாதகத்தில் 10ஆம் இடம் கெட்டு போயிருக்கும். ஒரு சில பேர்லாம் பாருங்கள் சொந்த தொழில் வந்து ஆரம்பித்து ஒரு 6 மாதம் 7 மாதத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிரான்ச் ஆரம்பிப்பாங்க. அப்படி கிளைகள் வருஷத்துக்கு ஒரு பிரான்ச்சு, 3 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிறதெல்லாம் பாருங்கள் அவங்க ஜாதகத்தில் 10ஆம் இடம் நல்லாயிருக்கும். 10ஆம் இடம் நல்லா இருந்தால் மட்டுமே தான் ஜாதகர் சொந்த தொழிலில் கொடி கட்டி பறக்க முடியும். ஒரு சில பேர்த்துக்கு 10ஆம் அதிபதியே லக்னத்தில் இருக்கும். 10ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் சொந்த தொழில் உங்களை தேடி வரும். யார் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேடி வரும் சொந்த தொழில். நீங்கள் சும்மா வேலைக்கு போய்ட்டு இருக்கவங்களாம் பாருங்கள் சொந்த தொழில் தேடி வரும். நீங்கள் அங்கே கடன் வாங்குங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் பாருங்கள் ஆசை வார்த்தை காமிப்பாங்க. கரெக்டாக அதே டைமில் வந்து உங்கள் சொந்த தொழில் உங்களுக்கு அமைஞ்சிரும். 10ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கவங்களுக்கும் சொந்த தொழில் கண்டிப்பாக அமையும். 10ஆம் அதிபதி உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கலாம், 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கலாம், உங்களுக்கு கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் இருக்கலாம். மறைவு ஸ்தானத்துக்கு மட்டும் போகக்கூடாது. மறைவு ஸ்தானம் 12ஆம் இடத்துக்கெல்லாம் போயிட்டாருன்னா கம்ப்ளீட்டாக விரயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ மேஷ லக்னத்துக்கெல்லாம் பாருங்கள் மகரம் வந்து 10ஆம் இடமாக வரும். மேஷ லக்னத்துக்கு மகரம் 10ஆம் இடமாக வரும். அந்த அதிபதி சனி வந்து 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருச்சுன்னா ஜாதகர் வந்து சொந்த தொழில் பண்ண முடியாமல் தவிப்பார். சொந்த தொழில் ஆரம்பிச்சிருந்தாலுமே அவங்களால முன்னேற முடியாது, டெவலப் ஆக முடியாது. அதே மாதிரி சனி 8ஆம் இடத்துக்கு போனாலும் இவங்களால சொந்த தொழில் கண்டிப்பாக பண்ண முடியாது. சொந்த தொழிலில் நஷ்டத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும், வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்காது, வீழ்ச்சியை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போது எந்த ஒரு ஜாதகத்துலேயும் சொந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா கொடி கட்டி பறக்கிறவங்க ஜாதகமெல்லாம் பாருங்கள் 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கும், 10ஆம் அதிபதி உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கும், 10ஆம் அதிபதி வந்து கெடாமல் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்தோட தொடர்புலையோ இல்லை 5ஆம் இடத்தோட தொடர்புலையோ இல்லை பாகிஸ்தான் 9ஆம் இடத்தோட தொடர்புலாம் இருந்துச்சுன்னா அருமையாக இருக்குங்க தொழில், கொடி கட்டி பறப்பாங்க. ஒரு சில பேருக்குள்ள பாருங்கள் 10ஆம் அதிபதி 9ல் இருக்கும், தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க. 10 வந்து கர்மம், 9 வந்து தர்மம். இப்போ 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டுச்சுன்னா தர்ம கர்மாதிபதி யோகத்தினால சொந்த உழைப்பால் சுய உழைப்பால் தன்னோட திறமையால் சுயமாக முன்னேறி வருவாங்க. யாரோட சப்போர்ட் இல்லாமல் சுயமாக முன்னேறி வருவாங்க. இது பேர் தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க. அப்போ 9-10 கனெக்டாக இருக்கிறவங்க பாருங்கள் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக சொந்த தொழில் உங்களுக்கு அமைஞ்சிரும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ ஒருத்தருக்கு கொடிக்கட்டி பறக்கணும், தொழிலில் கொடிக்கட்டி பறக்கணும், தொழிலை சாதிச்சே ஆகணும், தொழிலில் வேறு லெவல் வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்களாம் பாருங்கள் 10ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கும். 10ஆம் அதிபதி லக்னத்துக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி வந்து நல்ல ஒரு இடத்துல இருக்கவங்க கொடிக்கட்டி பறப்பாங்க தொழிலில், அதில் சந்தேகமே கிடையாது. 10ஆம் அதிபதி கெட்டு போனவங்க வந்து பார்த்திங்கன்னா தொழில் ஆரம்பித்தாலுமே அவங்களால பெரிய அளவுக்கு வளர்ச்சி இல்லாமல் போகிறது கண் கூட பார்க்க முடியுது. அதுதாங்க அந்த அமைப்பு. அதான் கர்மான்னு சொல்கிறோம். நல்ல கர்மாவில் பிறந்திருப்பாங்களா கெட்ட கர்மாவில் பிறந்திருப்பாங்களாங்கிறது நம்ம ஜாதகத்தை வச்சு தான் சொல்கிறோம். யாராக வேணா இருக்கலாம். இப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஆட்களெல்லாம் இருக்கிறவங்களாம் பாருங்கள், பெரிய ஆட்களாக இருக்கவங்க பாருங்கள் சொந்த தொழில் ஆரம்பித்து இப்போ 5 வருஷம் 10 வருஷம் கொடி கட்டி பறக்கிறவங்களாம் பாருங்கள் நடு ரோட்டுக்கு வந்தவங்களாம் இருக்காங்க. நிறைய அந்த மாதிரிலாம் பார்த்துட்ருக்கோம். அதெல்லாம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா நேரங்காலம்தான். நேரம் நல்லா இருந்தால் உங்களை அப்படியே உயர்த்திட்டு கொண்டு போயிட்டே இருக்கும். நேரம் சரியில்லைன்னா எவ்வளோ தான் உழைப்பு போட்டாலும், எவ்வளோ தான் திறமை இருந்தாலும், எவ்வளோ டேலண்ட் வச்சுருந்தாலும், எவ்வளோ தான் அறிவு இருந்தாலும் அப்படியே கீழே சரிச்சு விட்ரும். அறிவு இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா நல்லா முன்னேறது கிடையாது. அறிவில்லாதவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னேறிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. சரிங்களா? திறமையோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திறமை, டேலண்ட்டு, உழைப்பு இதை வச்சு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நேரம் தான் முக்கியம். நேரம் நல்லா இருந்தால் எப்பேற்பட்ட சாதாரண மனிதனை கூட உயர்த்தி விட்டுரும். நேரம் சரியில்லைன்னா எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும் சரி அப்படியே கீழே சரிச்சு விட்டுரும். அதுதான் நேரங்கிறது. சரிங்களா? இப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, இப்போ உங்களோட வயசு என்ன, அதுதாங்க ரொம்ப முக்கியம். வயது என்னன்னு பாருங்கள், என்ன தசாபுத்தி போகுது, உங்களை என்ன கிரகங்கள் உங்களை இயக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.